ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிஒருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம், ஏலக்காய் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளக்கே எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த பிராண்டோட ஏலக்காய் தான் நான் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். ப்ராடக்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 100 கிராம் ஆர்டர் போட்டிருந்தேன். 100 கிராம் கரெக்டாக போட்டுப்பாங்க போல். டப்பாவோட வந்திருக்கு. இது 300 சம்திங் தான் வந்திருந்தது. இது பிளாக் ஏலக்காய். க்ரீன் ஏலக்காய் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளாக் ஏலக்காவும் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். பிளாக் ஏலக்காய்னா ஃபுல்லாக மெச்சூர்டாக விட்டு அதுக்கடுத்து ஸ்மோக் ஏதோ பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பெருசாக விட்டு இதை எடுக்கிற ஏலக்காய். ஓகே, உள்ளக்கு எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். இப்படி பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பேக்கிங்கையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் 100 கிராம்ஸ் ஆஃப் ஏலக்காய். ஓகே, ஏலக்காய் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி 100 கிராம்ஸ் ஆஃப் ஏலக்காய். ஆக்சுவலி இது கிரைண்ட் பண்ணல நல்ல அரோமா வரும். இங்கே ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அமேசானில் நார்மலாக நான் யூஸ் பண்ணது இது ஜியோ மார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. சரி, இது அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் அமேசானில் பார்க்கல, ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கே, என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இதுவுமே கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக பிளாக்காக இருந்தது. இதை நான் அப்படியே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுவேன். கிரைண்ட் பண்ணிட்டு டீயில் போடுவேன். அதோட இந்த குக்கிங் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் போடுவேன். நீங்கள் ஏலக்காய் என்னென்ன திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது கிரைண்ட் பண்ணும்போது செம்ம ஸ்மெல் வரும்.